உடைகிறதா இந்தியா கூட்டணி? மூன்றாவது அணியை உருவாக்க தயாராகும் எதிர்க்கட்சிகள். தமிழகத்துல தாவேகா தலைவர் விஜயை முன்னிறுத்தி காங்கிரஸ் ஆடுற அரசியல் ஆட்டம் தேசிய அரசியல்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதன் விளைவா காங்கிரஸ் இல்லாத மூன்றாவது அணியை உருவாக்க எதிர்க்கட்சிகள் தயாராகி வராங்க. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா 108 இடங்களை பிடிச்சு ஆட்சி அமைச்சது. ஆனா ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாம தவிச்சு கொண்டிருந்த நிலையில தான் அந்த கட்சிக்கு கை கொடுத்தது காங்கிரஸ். இதுக்கு தமிழகத்துல பாஜக வந்துடக்கூடாது என்பதற்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுச்சு காங்கிரஸ். ஆனா 2 அமைச்சரவை இடங்களுக்கு ஆசைப்பட்டு முதுகுல குத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க திமுகவினர். இதனால தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில பெரும் விரிசல் ஏற்பட்டு இருக்குது. இதன் முதல் கட்டமா நாடாளுமன்ற மக்களவையில தங்களோட எம்பிக்களின் அமரும் இடத்தை மாற்றி அமைக்க கோரி திமுக தரப்புல சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கனிமொழி எம்பி கடிதம் எழுதியிருக்காங்க. அதே நேரத்தில் மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்கள்ல பிராந்திய கட்சிகளும் காங்கிரசும் எதிரெதிராக மோதிக்கிட்டாலும் தேசிய அளவில் கூட்டணியில நீடிப்பதை போல தமிழகத்திலும் தொடரலாம் அப்படிங்கிற கணக்கு போட்டிருந்தது காங்கிரஸ். ஆனா நாடாளுமன்றத்தில் கூட காங்கிரஸோட ஒட்டி உறவாட திமுக விரும்பல. சபாநாயகருக்கு எழுதிய கடிதத்துல திமுக எம்பி கனிமொழி மாறி வர்ற அரசியல் சூழல் காரணமாகவும் காங்கிரஸோட கூட்டணி முடிவுக்கு வந்துட்டதாலையும் அவையில அவங்களுக்கு அருகில அமர்றது உசிதமல்ல, திமுக உறுப்பினர்கள் தங்களோட கடமைகளை சரிவர செய்ய ஏதுவா தனியா அமர்ற வகையில வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் இந்தியா கூட்டணியை மீண்டும் பலப்படுத்த முயற்சி செய்யற இந்த நிலையில இந்த விரிசல் காங்கிரசுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கொல்கத்தா சென்று மம்தா பானர்ஜியை சந்திச்சிருந்தாரு. அப்போ ஸ்டாலின் மற்றும் மம்தாவோட இருக்கிற புகைப்படத்தை பகிர்ந்து கடினமான காலங்கள்ல ஒருவரை ஒருவர் கைவிடுபவர்கள் நாங்கள் அல்ல அப்படின்னு எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்தாரு. இது காங்கிரசுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கையா தான் பார்க்கப்படுது. இது குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் சிலர் சொல்லும் போது பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் ஒன்றா இருக்கணும். ஆனா கூட்டணி கட்சிகளோட காங்கிரஸ் முரண்பட்டு இருக்குது. மேற்கு வங்கத்துல மம்தா, ஜம்மு காஷ்மீர்ல உமர் அப்துல்லா, ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன், டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவுடன் காங்கிரஸ் மோதல் போக்கை தான் கடைபிடிச்சிட்டு வருது. இப்போ திமுகவுடனும் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதனால காங்கிரஸ் இல்லாத ஒரு மூன்றாவது அணியை உருவாக்க மற்ற எதிர்க்கட்சிகள் தயாராகி வராங்க. முன்பெல்லாம் இந்தியா கூட்டணியில தலைமை பொறுப்பை மாநில கட்சிகளோட தலைவர்களிடமே ஒப்படைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்ததால காங்கிரசுக்கு ஆதரவா திமுக நிற்கும். ஆனா இப்போ அதுவும் இல்லாம ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள். இது சம்பந்தமா காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்றப்போ தமிழகத்துல மதவாத சக்திகள் கால் பதிப்பதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கருத்தியல் மாற்றம் அப்படின்னு வெளியில சொன்னாலும் உண்மையில திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற காங்கிரஸ் நீண்ட காலமாவே சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. திமுக கூட்டணியில தங்களுக்குன்னு உரிய மரியாதை கிடைக்கிறதில்ல. ஆட்சி மாற்றம், அதிகாரத்துல பங்கு தர திமுக மறுக்கிறது. காங்கிரஸோட அடிமட்ட தொண்டர்கள் தொடர்ந்து தலைமைக்கு அழுத்தமும் கொடுத்துட்டு வந்தாங்க. இதன் விளைவாதான் இந்த விலகலும் அமைஞ்சிருக்கு. மேலும் தமிழக அரசியலோட எதிர்காலம் இனி விஜய் தான் அப்படிங்கறத உணர்ந்தே காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மத்தியில சமீபத்துல நடைபெற்ற கூட்டத்துல பேசிய ராகுல் காந்தியோ நாட்டுல RSS காங்கிரஸ் அப்படிங்கிற 2 வேறு வேறு கொள்கைகள் மட்டுமே பிரதானமா இருந்தது, மற்ற கட்சிகளால இதுக்கு முன்னாடி நிற்க முடியாது, இறுதியில காங்கிரஸ் தான் பாசிச கட்சிகளை வீழ்த்தும் அப்படின்னு மற்ற கட்சிகளை மறைமுகமா தாக்கி பேசி பரபரப்பை ஏற்படுத்தினாரு. தமிழகத்துல தொடங்கி இருக்கிற இந்த விஜய் காங்கிரஸ் புதிய அரசியல் அத்தியாயம் தேசிய அரசியலோட சதுரங்க ஆட்டத்தையே மாற்றி அமைக்க தொடங்கி இருக்கு.